அண்ணாமலை அவர்கள் கண்டென்ட்டா கொடுப்பார். வச்சுக்க திரு அண்ணாமலை அவர்கள், அவர் பேர் சொன்னாலே உங்களுக்குலாம் பயங்கரமா அப்படி வைப்ரேஷன் வருது நான் பார்க்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சொத்து அப்படின்னு அது பாஜக காரங்க இது நாங்க கொண்டு வந்த திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் அங்க இருக்குது. தண்ணி வருதாயா, குழாய் இருக்கா வீட்டு, அவங்க ஆமா அப்படி குஞ்சம் விட்டா தலைவர் ஸ்டாலின் கொடுத்தாரு சொல்லியிருப்பாங்க. அப்ப வெறுமனே ஐடியில் உட்காந்து கம்பு சுத்துறேன், சோசியல் மீடியாவில் உட்காந்து கம்பு சுத்துறீங்களா, களத்துல நிற்கிறதுக்கான இருக்கணும். எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எமகண்டம் முடிஞ்ச பிறகு 3 to 4 முடிஞ்ச பிறகு வருவன் வந்தார், அவ்வளவுதான். அதிமுக இருக்கு, அவர்கள் துணை இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தெல்லாம் நினைக்காதீங்க. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து காலமாட்டிலே பால கறந்துருவார். அண்ணன் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ரங்கராஜ் பாண்டே பேசுறதுக்குன்னே வச்சிருக்கோம் அப்படின்னு. இதற்கு முன்னாடி அண்ணன் சுபவி அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஒரு வாழ்த்து செய்தி ரங்கராஜ் பாண்டேக்கு. பாஜக எதிர்பார்த்தது என்னமோ ரஜினிகாந்த், அவர்களுக்கு வந்து கடை சேர்ந்தது என்னமோ ரங்கராஜ் பாண்டே. அவ்வளோ எதிர்பார்த்தாங்க, பாவம் அவ்வளோதான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அண்ணனுடைய வாழ்த்து செய்தியில் அது வந்து இருக்குது. இன்னைக்கு காலையில் ஒரு மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து, முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஸோ இன்னைக்கு நான் பாவம் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது நான் இருப்பாரு, முன்னாள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அப்படியே என்ன நடக்குது, எப்படி போகுது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, you are there in the party, no? அப்படின்னார். which party sir? in BJP. no are you not in the party? அப்படி ஷாக் ஆயிட்டார். பார்ட்டி இல்லையா அப்படி. நான் சொன்னேன் இப்படிதான் சார் பிரச்சனை, இவங்க பூரா நம்மளை சங்கின்னு திட்டுறாங்க, அவங்க பூரா நம்மளை சேர்க்க மாட்டாங்க, ரெண்டுமே இல்லாம அவர்கள் காயத்ரி அவர்கள் சொன்ன போல நடுநிலைமை ஆக்கி விட்டாங்க ரெண்டுமே அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இப்படி தான் வந்திருக்கும் அப்படின்னு. எனக்கு எந்த கவலையும் கூட, எந்த மேடையா இருந்தாலும் ஏறி பேசும். அது பிஜேபி மேடையா இருந்தாலும் சரி, திமுக மேடையா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் மேடையா இருந்தாலும் பேசுற இடத்த பூரா உண்மையை தான். எனக்கு அதில் எந்த குழப்பமும் இல்லை. இன்சிடென்டலி பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மேடையில் நான் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுக்கு 2026 தேர்தல் நீங்கள் நினைப்பது போல சுலபமாக இருக்க போவதில்லைன்னு சொன்னேன். அண்ணன் நயினார் வந்துட்டாரு. இட் இஸ் நாட் கோயிங் டு பி as much easy task அப்படின்னு பாருங்க. யாருமே எதிர்பாராம பிரஸ் மீட் 12 மணின்னு சொல்லிட்டாங்களா, 2 மணின்னு சொல்லிட்டாங்களா, 4 மணின்னு சொல்லிட்டாங்களா. எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எமகண்டம் முடிஞ்ச பிறகு 3 to 4 முடிஞ்ச பிறகு வருவன் வந்தார், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. அது என்ன நடக்குமா நடக்குமா பாடி லாங்குவேஜ்ல திரு எடப்பாடி பழனிசாமி இப்படி மேல பார்த்துட்டு இருந்தாரு. நான் என் தம்பி மாதேஷ் பேட்டி கேட்டார். சார் மொத்தம் 7 சேர் வச்சிருந்தாங்க, அப்புறம் 6 சேர் தான் போட்டாங்க, பின்னாடி என்டிஎன் போட்டாங்க, அப்புறம் பிஜேபி பார்த்தாங்க. ஒருத்தர் ஹலோ மைக் டெஸ்டிங் சொல்லிட்டு இருந்தாரு, அதை நீங்க பார்க்கல அப்படின்னு. என்னங்க எதெல்லாம் கேள்வி ஆரம்பிக்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வருது. அப்போ வந்து நின்று போட அவர் அத்தனை கேள்விக்கு பதில் சொல்ல இல்ல, அவர் பேச விடல. எங்க அவரை பேச விடல, அவர் வீட்டில் தான் போய் நைட் சாப்பாடே சாப்பிட்டாரு. இரவு விருந்தே திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் திரு அமித்ஷா அவர்கள் சாப்பிட்டுருக்காரு. ஆனா இவங்க வந்து எப்படி நீங்க பதறாதீங்க, நீங்க பதறீங்க நடந்துருங்க அப்படின்னு. ஐயோ அப்படின்னு அவர் இதற்கு முன்னாடி சொன்னாரு. சார் கூட்டணி அமைய நடந்த பங்குனி உத்திரத்து அன்னைக்கு நல்ல முகூர்த்த தன்னைக்கு நடக்க போது பார்த்துட்டே இருக்கு, நடந்துருச்சு. நான் சொன்னேன் வரவேற்புக்கு உங்களுக்கு சொல்லுவாங்க, கட்டாயம் அதுக்கு வந்துருங்க, பத்திரிகையாளர் சொல்லாம இருக்க முடியாது, கட்டாயம். அப்போ வந்து இந்த அலையன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் நகரப்போகுது அப்படிங்கிற நம்ம வந்து அடுத்து நம்ம பார்க்க இருக்கணும். எங்கள் அண்ணன் நயினார் நாகேந்திரன் வந்து பேச்சுக்காக அறியப்பட்டவர் அல்ல, அவர் வந்து ஒரு செயல் வீரர். அவர் வந்து பெரிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர். எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு புதிய தலைவரும் முந்தைய தலைவரை இவரை போல புகழ முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவின் சொத்து அப்படின்னு வேற எந்த தலைவருக்காவது வாய்ப்பு இருந்தா சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பணிவும் அடக்கமும் தன்னுடைய குணமாக கொண்டிருக்கக்கூடியவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அது மட்டும் இல்ல, எங்க நெல்லை சீமையை சேர்ந்தவர். அழகன் ஃப்ரேம்ல அப்படி போட்டோ போட்டீங்கன்னா அப்படியே வந்து அதை அட்ராக்ட் பண்ணிடும். அண்ணன் வந்து அதனால தான் எதிரில் இருக்கிறவங்க கூட வந்து அவர்கிட்ட வந்து காயத்ரி அவர்கள் சொன்னது போல எதிர்க்க கூட சரிங்க நான் அன்பா பண்ணிடுறேங்க. ஏன்னா அவர் அப்படி எந்திரிச்சு நின்னா அப்படி ஸ்டைலா இருக்கும். அவர் வந்து எங்க ஊர் பண்ணையாரு, அதனால வந்து பிரம்மாண்டமான விஷயம். உபசரிப்புகளில் அவர் அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு அன்பு பண்பு, அவ்வளவு பெரிய இடம் வந்தாலும் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. எல்லா சமுதாயத்திலையும் வந்து ஒரு பெரிய நட்பு பாராட்டக்கூடியவர் வந்து திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் திரு அண்ணாமலை அவர்களுடைய பாத யாத்திரையின் போது நான் ஒரு நாள் கவரேஜுக்காக நியூஸுக்கு நான் போயிருந்தேன் சாணக்கியாலேருந்து. அப்போ வந்து அண்ணனுடைய பகுதியில் தான் அது நடந்தது. யூ ஓன்ட் பிலீவ், நானும் அண்ணனும் நடந்து முன்னாடி போய்கிட்டே இருக்கிறோம். மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள், எந்த கட்சி சொன்னால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துருங்கனால சொல்லாம விடுறேன், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் ஊர்வலத்தின் முன்னாடி வந்து அண்ணன் நயினாரை பார்த்து வணக்கம் வைத்து 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. எல்லாம் அவர் வேற கரவேட்டி கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு அவர் சாலையில திரு நயினார் நடந்தா அது எல்லோரும் அவரை உரிமை கொண்டாடும். ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏடிஎம்கே காரன் ஓட்டு போடுறான், டிஎம்கே காரன் ஓட்டு போடுறான் பிஜேபிக்கு. நானும் செய்திக்காக தலைவராக தேர்ந்தெடுக்க எனக்கு கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்கள். ஆனால் நம்ம வந்து அவசரப்பட்டு செய்தி சொல்லக்கூடாது. நானும் பிட்ட போட்டு அண்ணன் வந்து அண்ணே என்னென்ன செய்தி என்ன செய்ய எல்லாம் நல்லபடியாக நடக்கும், எல்லாம் நல்லபடியாக என்னங்க காமராஜ் பேச மாதிரி பார்த்துக்கலாம் சார் தலைவர் ஆகிறீங்களா என்னங்க இல்லை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லவே இல்லையே. தலைவர் அறிவிப்பு வரைக்கும் சொல்ல நினைச்சேன். நியூஸ் எடுக்கவே முடியாது போல தெரியும், நம்ம ஒரு கண்டென்ட் கிடைக்குமே பார்த்தா அண்ணன் கொடுக்கவே மாட்டேன். அதான் பிரஸ்கார சொல்லிட்டு இருக்கேன், அண்ணாமலை கண்டென்ட்டாக கொடுப்பார், வச்சுக்க
இவர்கிட்ட கறந்து பார்த்தேன், நானே பார்த்தேன், நேரடியாக முயற்சி பண்ணி பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமைதி அமைதி அமைதி. எப்ப பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாணி இருக்கிறது. திரு வாஜ்பாய் அவர்கள் வருவதற்கு பிறகு நமக்கு வந்து இன்னொரு தலைவர் இருக்க முடியாது, வாஜ்பாய் போல ஒரு தலைவர் இருக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துவிட்ட பிறகு அடடா இப்படி ஒண்ணா அப்படின்னு திரு அண்ணாமலை அவர்கள், அவர் பெயர் சொன்னாலே உங்களுக்கு எல்லாம் பயங்கரமா அப்படி வைப்ரேஷன் வருது, நான் பாக்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து பெரிய தலைவர். 2021 உங்களுக்கு யாருன்னு தெரியாத போது ஒரு அடையாளம் கொண்டது பாஜக அரசு, அதை மறந்துடாதீங்க. அப்ப அவர் நாளைக்கு என்னவா வருவார்னு கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அப்படி தலைவன் சூப்பரா அப்படின்னு. அவர் யார் என்று உங்களுக்கு தெரியாத போது நேரா மேலந்து இறக்கி வச்சுட்டு இவர் தான் உங்களுடைய தலைவர் சொன்னாங்க. அப்ப பாஜக RSS இயங்குகிற சிஸ்டத்தை நீங்க முதல்ல நம்பணும். இந்த சிஸ்டம் வந்து அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னது போல தனக்கான தேவையை சரியான தானே தகவமைத்துக் கொள்கிற கட்சியாக பாஜகவும் RSS இருக்கு. பாஜக அதிமுக ஆட்சி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா யாருக்குமே தெரியல. ஏன்னா பாஜக ஆட்சிக்கு வந்தது தமிழ்நாட்டை போது இங்க ஒரு 4 திட்டம் வந்தா அது யார் கொண்டு வந்தான்னு யாருக்கும் தெரியல. அது பாஜக காரங்க இது நாங்க கொண்டு வந்த திட்டம் சொல்றதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு ஸ்டிக்கர் அங்க இருக்குது. அப்ப என்ன செய்யறேன்னு தெரியாம உமிழிக்கிறாங்க. யாரு கொண்டு ஜல் ஜீவன் திட்டம் யார் கொண்டு வந்தோன்னு அண்ணன் போய் நின்பாட்டார். அங்க போய் குன்னூர்ல போய் கேட்கிறாங்க, தண்ணி வருதாயா, குழாய் இருக்கா வீட்டு. அவங்க ஆமா அப்படி குஞ்சம் விட்டா தலைவர் ஸ்டாலின் கொடுத்தாரு சொல்லியிருப்பாங்க. அப்படி அந்த அவரு அவ்வளவு வெள்ளந்தியா இருக்காங்க சாதாரண. அப்ப எந்த திட்டமும் ஒரு தயக்கம் இல்ல. அண்ணன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களே சொன்னாரே ஜல் ஜீவன் திட்டத்தை நல்லா செயல்படுத்துங்க. நான் கூட கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், இவர் படம் இருக்கிற தலைவர் ஜல் ஜீவன் தமிழ்நாட்டு கூட ஜல் ஜீவன் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நினைச்சேன். அப்ப யார் கொண்டு வந்தானே தெரியாது. அப்ப என்ன தேவைப்படுது, ஒரு ஸ்ட்ராங்கான பிரச்சாரம் மக்கள்கிட்ட தேவைப்படுது. யார் எதை செய்தார்கள் என்று கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை. நீங்க அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்ச உடனே அதிமுக பாஜக என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருச்சின்னு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்று. இதற்கு பிறகு 1000 வேலைகள் இருக்கு, 100 தகராறு இருக்கு, 150 அதிருப்திகள் இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு ஏதோ பொள்ளாச்சி பக்கத்தில் ஏதோ ஒரு கூட்டம் கூட போட்டு எங்கள் முன்னாள் எம்எல்ஏ ஒரு கவுன்சிலர் ஏதோ சொன்னாங்க போல, எங்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமா இருக்குந்தாலும் நிறைய வரும். அதெல்லாம் அனுசரிச்சு போய் உங்களுடைய தலைமை என்ன சொல்கிறது அந்த ஸ்டாண்ட்ல இருந்து டிவேட் ஆகாம ஆளுக்கால் சோசியல் மீடியாவில் எனக்கு ஃபேஸ்புக் இருக்கு ட்விட்டர் இருக்குன்னு போட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்காம, நீ ஒரு வார்த்தை சொன்னால் எங்களுக்கு 10 வார்த்தை சொல்ல தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்காம சொல்லிட்டு இல்ல சொல்லி நீங்க சொல்ல வேண்டிய ஆள் வேற. ஆனா அவர்கள் முயற்சி என்ன, உங்களுக்குள்ள கம்பு சுத்த விட்டா அவங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம். அப்ப உங்களுக்கான நோக்கம் என்னங்கிறத தெளிவு வச்சுங்க, உங்களுக்கான பாதை என்னங்கிறத தெரியுங்க. போக வேண்டிய தூரம் அதிகம், பாதை அவ்வளவு சுலபமானது அல்ல. நான் சொன்னேன் 2026 தேர்தல்ங்கிறது 2016 தேர்தல் போல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2016ல ஒரு கட்சி 134 இன்னொரு கட்சி 100 தொட்டு அது போல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் எந்த கூட்டணி 134 எந்த கூட்டணி 100 என்பது உங்களுடைய கையில் இருக்கு. அப்ப உங்களுக்கு அந்த எண்கள் வேண்டும் என்றால் எல்லாம் மேல இருக்கிறவன் பாத்துக்குவானே, மேல இருக்கிறவங்க தலைவரை தான் நியமனம் பண்ண முடியும். மேல இருக்கிறவங்க அவங்க வந்து பண்ண முடியாதுல்ல. அப்ப அது கீழே ஒவ்வொருத்தரும் கடைக்கோடி தொண்டன் வரை பாஜகவுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்றால் குஜராத் அதற்கு முதல் மாடலாக இருந்தது. குஜராத் மட்டுமல்ல, இன்னைக்கு யூபி. நான் இப்ப வந்து காசி தமிழ் சங்கமத்துக்கு போயிருந்தேன். என்ன சாலைகள் அங்க, நமோ காட்னு ஒன்னு இருக்குது. திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா வந்த பிறகு உருவாக்கப்பட்ட ஒரு காட். அது வந்து ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கேட்பார் இல்லாம இருந்த ஒரு படித்துறை, ஒரு சாதாரண ஆற்றுப்படுகை. அந்த இடத்துல என்ன பிரம்மாண்டம், அந்த பாலத்துக்கு கீழே வச்சு நமோ காட் வந்து ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட் ஆயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய கலைஞர் சொன்னார், ஒரு நாளைக்கு 25,000 பேர் வருகிறார்கள் அந்த இந்த தமிழ் சங்கம் இல்லாத சாதாரண காலங்களில் எவ்ரிடே 25,000 பேர். அது ஓரங்கட்டப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு இருந்த ஒரு சாதாரணமான ஆற்றுப்படுகை படித்துறை. அதை கூட இப்படி மாற்றக்கூடியது அந்த ஊர் எம்பியா இருக்கக்கூடிய இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கக்கூடிய திரு நரேந்திர மோடி சாத்தியமாய். அப்ப அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தான் கொண்டு போய் சொல்லணும். தெரியாம இருந்துச்சுன்னா அது வந்து கரைக்காது. நம்ம வந்து உங்களுக்குள்ள கம்பு சுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. நான் அவருடைய ஆளு, நான் இவருடைய ஆளு. தேசிய கட்சினா காங்கிரஸ் கட்சி மாதிரியே தான் இருப்பீங்களா? ஆளுக்கு ஒரு போஸ்ட், ஆளுக்கு ஒரு பஞ்சாயத்து. நாங்கெல்லாம் தேசிய கட்சி. அப்படியே 100 தலைவர்கள் வருவார்கள், 100 தலைவர்கள் போவார். இந்த கட்சி நிலைத்திருக்கும், இந்த ஆட்சி நிலைத்திருக்கும் நீங்க நினைச்சீங்க என்ன? இந்த ஆட்சி நிலைத்திருக்கும் நீங்க நினைச்சீங்க என்ன? அப்படி நினைச்சீங்கன்னா அதற்கு உழைக்க வேண்டிய விஷயங்கள் அதிகம் இருக்கு. அதை மறந்துடக்கூடாது. யாரோ ஒருத்தர் உழைப்பார் நினைச்சா அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உழைக்க தயாரா இருக்கீங்களான்னு பார்க்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் சாதாரண தொண்டன் சிறை செல்ல தயாரா இருக்கலாம். அந்த சிறை செல்றதுக்கு அந்த வழக்கறிஞர் நீங்க ஒன்று பலப்படும். யாராவது ஒருத்தர் சிறை செல்லாமல் தடுப்பேன் அப்படின்னு நிற்கும். சிறை சென்றால் உடனடியாக மீட்பேன் அப்படின்னு நினைக்கும். உள்ள போயிட்டா வெளியே வந்திருக்க ஆள் இல்லைன்னா சாதாரண எனக்கு தெரிஞ்ச ஒரு கதை சொல்றேன். ஒரு தொண்டன் என்னைக்கோ ஒரு நாள் போட்ட ஒரு ட்வீட்டுக்காக அவனை வந்து சிறை கொண்டு போயிட்டாங்க. அவன் பிஜேபி சேர்ந்து வந்தான். ராத்திரி 2:30 மணிக்கு வழக்கம் போல இந்த பேட்டர்ன் படி கதவை தட்டி கூட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா பிஜேபிக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க அப்படின்னு. பையன் சிறைக்கு போற அப்படி பார்த்துட்டு பிஜேபி எனக்கு சம்பந்தம் இல்லைன்னாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் ஆக்சுவலா? ஆமாங்க, நாங்க எங்க குடும்பமே பிஜேபின்னு சொல்லிருக்கோம். எப்ப சொல்லியிருப்பாங்க? அவர்களுக்கு துணை நிற்கிறதுக்கு 4 பேர் இருந்தா சொல்லியிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்.
அப்ப வெறுமனே ஐடில உட்கார்ந்து கம்பு சுத்துறேன், சோசியல் மீடியால உட்கார்ந்து கம்பு சுத்துறீங்களா, களத்துல நிற்கிறதுக்கான இருக்கணும். இனிமேல் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய கலந்து கொள்ளக்கூடிய கூட்டம் எதுவுமே உள்ளரங்க கூட்டமா இருக்கக்கூடாது. எதுவா இருந்தாலும் பெருந்திடல் கூட்டமா தான் இருக்கணும். என்னப்பா இந்த டிராபிக் ஜாம் ஆகி போச்சு, அந்த பக்கம் போக முடியல, நயினார் நாகேந்திரன் கூட்டமாப்பா சொல்லணும், பாஜக கூட்டமாப்பா சொல்லணும். அப்படி இருந்தால்தான் அது 4 பேரால கவனிக்க. உள்ளரங்க கூட்டத்திலேயே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சி எப்படி வெளியரங்கத்துக்கு கொண்டு போக போறீங்க? அப்ப அடுத்த கூட்டம் எங்க நடக்கணும் முடிவு பண்ணிக்கங்க. அண்ணன் நயினார் அவர்கள் கலந்துக்கிறார், அண்ணன் முருகன் அவர்கள் கலந்துக்கிறார், எங்க நடக்கும் பாத்துங்க. அப்ப நீங்கள் உங்கள் பிரம்மாண்டத்தை விஸ்தரித்துக் கொண்டே போனால்தான் அது வியப்பை ஏற்படுத்தும். அதிமுக இருக்கு, அவர்கள் துணை இருக்குது, நீங்க ஆட்சிக்கு வந்தெல்லாம் நினைக்காதீங்க. அந்த அதிமுக நல்ல வேலை நம்ம கூட பாஜக இருக்குன்னு நினைக்கணும். அதற்கான வேலையை நீங்க பார்க்கணும். அதுக்கு நீங்க பார்த்தா தான் நடக்கும். நல்ல வேலை ஏடிஎம்கே நம்ம வந்து பிஜேபி அலைன்ஸ் வச்சுட்டோம், ஏடிஎம்கே அப்ப அந்த அளவுக்கு கொண்டு போகணும். அவங்க பார்த்துட்டோம்னு சொன்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஈஸி கேம். அண்ணன் நயினார் நாகேந்திரனுக்கு பெரிய டஃப்பான டாஸ்க் காத்துருக்கு. எத்தனை தொகுதின்னு முதல்ல முடிவு பண்ணும். அந்த நம்பர் வாங்குறதுக்குள்ளே வந்து தாவுத்து எங்க அண்ணன் எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து காலமாட்டிலே பால கறந்துருவார். பயங்கர டஃப் நெகோசியேட்டர், பயங்கர டஃப் நெகோசியேட்டர். சாதாரணமா அவர்கிட்ட நீ ஒரு விஷயத்தை வாங்கிட முடியாது. அண்ணன் நயினாருக்கு நிறைய பழக்கம் இருக்கு, இன்னும் நிறைய பழக்கம் வரப்போகுது. எவ்வளவு தொகுதிங்கிறது சேலஞ்ச், எந்தெந்த தொகுதிங்கிறது சேலஞ்ச். அப்புறம் உள் ஒதுக்கீடு வேற இருக்குது. எங்க அண்ணனுக்கு, எங்க கூட வந்தவங்களுக்கு, கூடவே நின்றவங்களுக்கு அப்படி தாவு தீர்ந்து போகும். அப்ப அவ்வளவையும் தாண்டி ஒரு முடிவுக்கு வரும்போது எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆளாளுக்கு வேலை பார்த்தீங்கன்னா ஒரே நாடு தமிழ்நாடு, இந்த பத்திரிகை எல்லாமே ஒன்றாகும்.